வணக்கம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 டேஸ் முன்னாடி பாபநாசம் போயிருந்தேன். திருநெல்வேலி பக்கத்தில் பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இந்த இறந்தவங்களுக்கு 16வது நாள் காரியம் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா இறந்ததுனால அந்த 16வது நாளில் நான் அங்கே போய் வந்தது ஒரு அங்கே நடந்த நிகழ்வை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு. ரொம்ப வெயில் காரணமாக தண்ணி ஒன்றும் அவ்வளோவா ஓடலை. அதாவது ஒரு 1/4 பங்கு தண்ணி ஓடுது, அவ்வளோதான். இந்த பாபநாசத்தை பற்றி இது பற்றி பேசும்போது அங்கே அந்த தண்ணியில் குளிக்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது நான் கங்கையில் குளிக்கும்போது என்ன ஃபீல் இருந்ததோ அதே ஃபீல் அந்த பாபநாசம் தண்ணியில் குளிக்கும்போது இருந்துச்சு. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் ஒரு 1 மந்த் முன்னாடி அள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த குளத்துல அல்லிப்பூ பூக்குது இல்லைங்களா, அதில் அடியில் ஒரு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு எடுத்து அவிச்சு, இந்த மரவள்ளி கிழங்கு சொல்கிறாங்களே, சீனி கிழங்கு, இந்த கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதை அவிச்சு சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இந்த கிழங்கு அவிச்சு சாப்பிடும்போது நான் இதை ஒரு 10-12 வயசில் இதை சாப்பிடும்போது என்ன உணர்வு இருந்ததோ அதே உணர்வு தான் இப்போது எனக்கு இந்த வயசில் எனக்கு 45+ ஆகும்போது அதே உணர்வு வந்துச்சு. அதே காலங்கள், அதே நிலை அப்படி. அப்போது இந்த உணர்வு என்னால் அந்த இடத்துக்கே, அந்த 12 வயதுக்கே எனக்கு கொண்டு போச்சு இல்லைங்களா. அந்த உணர்வு மாதிரி நான் 2016 நான் கங்கையில் குளிச்சிருக்கேன். அந்த ஃபீல் இந்த பாபநாசம் குளிக்கும்போது ஃபீல் வருது. அப்போ நான் ஒப்பீடு பண்ணுறதாவோ இல்லை இதுவோ கற்பனை பண்ணுறதாவோ இல்லை. அந்த உணர்வு எப்படி ஈக்குவலாக இந்த உணர்வாக இருக்க முடியும்? நான் சொன்னது முதல்ல கிழங்கு சாப்பிட்டது ஞாபகம். அந்த ஞாபகத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி. 2வது ஈக்குவலாக இருக்குது, 2க்கும் வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நான் யோசித்தேன். அதே ஃபீல், அதே இது, அதே தண்ணியோட சுவை, அதே குளிர்ச்சி, அதே தன்மை, அதை தாண்டி அதே உணர்வு. அப்போது இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால், பாபநாசம் அப்படிங்கிறது சூரிய தலம். சூரியன் ஆன்மா ஒரு உயிருக்கு விடுதலை தர்றது, அவங்க உடலில் அந்த சாம்பலை அந்த நீரில் விடுறது, இந்த மாதிரி. இந்த நோக்கம், இந்த வீடியோ சொல்கிறதுல ஒரு சத்தியமான ஒரு உண்மை, ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் எனக்கு இந்த வீடியோ இப்போ பண்ண வச்சிச்சு. நான் ரொம்ப நாள் யோசித்தேன், இதை கட்டாயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது சொல்லியே ஆக வேண்டிய கால சூழல் போல் இருக்கு. கருவி நாமளாக இருக்கும் பட்சத்தில் நாம் எதையும் தடுத்தோ மறைச்சோ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் நிதர்சனத்துக்கு உணர்ந்து இதை பேச ஆரம்பித்தேன், இந்த வீடியோவை. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதம், 3 months இந்த டேக்குள்ளே நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு காட்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காளி இந்த படத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா. எனக்கு பிக்சர் கூட அப்படி தான் கிடைக்கிது. பிக்சர் கிடச்சதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ணுறேன்னா, வீடியோ பண்ணுறதுனால இந்த பிக்சர் கிடைக்குதான்னு தெரியல. எனிவே, இந்த பிக்சரில் இருக்காங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரி அழகு, அந்த மாதிரி ஒரு கம்பீரம், இந்த மாதிரி ஒரு தேஜஸான ஒரு பெண். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், என்கிட்ட இந்த யூடியூப்பில் ஒருத்தர் பேசுவார். ஒரு நேம் சொல்ல விரும்பலை, ஏன்னா பரவாயில்ல அது வேணான்னு சொல்லிட்டு. அவர் நான் பக்கத்தில் நிற்கிறேன், அவங்க நிற்கிறாங்க. அவங்க தள்ளி விடுறாங்க அவரை. இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்கிறாங்க என்கிட்ட, இவன்கிட்ட சொல்லு, இவனை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படியே நிற்கிறேன். என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு என்ன உள்ள உணர்வு புரியுதுன்னா, அவர் இந்த காளியவே சுற்றிக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாரு. நீ போய் இந்த மக்கள்கிட்ட போய் இந்த ஞானத்தை அறிவை பரப்பு போனோடனே அவர் போக மாட்டேன்னு சொல்லியிருப்பார் போல் இருக்கு. இவங்க இங்கேருந்து என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றாங்க.
ஒரு கட்டத்தில் அவங்க அப்படியே தள்ளி விட்டாங்க. அவங்க அவர் அவர் போட்ட ப்ளூ கலர் ஷர்ட்டு, அவர் ஒரு ஒரு ஒயிட்டு சட்டை, ஒரு வேஷ்டி கட்டியிருக்காரு. அப்படியே ஒரு சோழனா பை மாதிரி போட்டிருக்காரு. அது டொம்முன்னு கீழே விழுந்துட்டார். திரும்ப எழும்பி அவர் திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. என்கிட்ட சொன்னாங்க, நீ போய் அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், எனக்கு எனக்கு வந்து அவ்வளோ பெருசெல்லாம் தெரியாது. அவர் வந்து அவருக்கு நிறைய செலிப்ரிட்டி, நிறைய ஆட்கள், நிறைய பேர்லாம் தெரியும். அவங்க மூலம் யாரையாவது வச்சு நீங்கள் சொல்ல சொல்லுங்கள், நான்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன். இவங்க அப்போ நீ சொல்ல மாட்டேயா அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்கள். ரெண்டாவது என்னென்னா, அவர் எனக்கு தெரியாது, நான் அவர்கிட்ட போய் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னு நான் காளிக்கிட்ட கேட்குறேன். உடனே அவங்க வந்து எனக்கு கோவமாக என்னோடய ஷோல்டரை பிடிச்சி அப்படியே சொங்கன்னு தூக்கிட்டாங்க. தூக்கி அப்படியே பறந்து போகிறோம். பறந்தே போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பெரிய வேப்ப மரம். நான் முதல்ல அது ஆலமரம் மாதிரி நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் அதோட குளுமை, அதோட தன்மையெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. அது ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரம் எப்படின்னா, நீங்கள் இப்போது 2 கையை விரித்தா எவ்வளோ பெருசாக இருக்கும், 2 கையை இப்படி விரிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ பெரிய வேப்ப மரம் அங்கே இருக்குது. அது எங்கன்னா, அந்த பாபநாசத்தில் தண்ணி ஓடுது பார்த்திங்களா, அந்த ஓடுற இடத்துல ஒரு வேப்ப மரம் பெருசாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய கட்டில், அதை கிங் சைஸ் கட்டில், ராயல் கட்டில் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதில் 4 பேர் படுக்கிற மாதிரி பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு கட்டில் இருக்குது. மர வேலைப்பாடு அமைந்த ஒரு அழகான கட்டில் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அங்கே கொண்டு போய் டொங்கின்னு போட்டாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குருவி கூடு இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு குருவி குஞ்சு வந்து அம்மா குருவி வந்து குட்டி குஞ்சியை தூக்கிட்டு வந்து டொங்குன்னு அதில் போடும் பார்த்திங்களா, அது மாதிரி என்ன டொங்குன்னு அதில் போட்டாங்க. நான் அந்த பெட்டில் இந்த ஓரத்துலேயும், அவங்க அந்த ஓரத்தில் போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்து கண் மூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கண்ணை மூடிட்டே அவங்க சொன்னாங்க, நீ வேணால் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இவ்வளோ மாதிரி இடத்துல அதுவும் உங்க கூட வந்துட்டு இந்த பொன்னான நேரத்தை நான் தூங்கியா கழிக்க போகிறேன், போங்க, நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்ருக்கேன். அவங்க கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தியானம் அப்படி கேட்கும்போது, தியானம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்கும்போது நான் கேட்குறேன், இது பாபநாசம் தானே, அப்போ நீங்களும் இங்கே வந்து தான் இந்த பாவத்தெல்லாம் கரைக்கிறீங்களா, உங்கள் பாவத்தெல்லாம் இங்கே தான் நீங்கள் கரைப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் நாங்கள் வந்து அப்புறம் எங்கே கரைக்கிறது, இவ்வளோ பாவம் இருக்குது, எவ்வளோ தான் சரி பண்ணுறது, இதில் தான் கரைச்சாகணுங்கிறாங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்து மற்றவங்ககிட்டருந்து பாவத்தெல்லாம் எடுத்து இங்கே வந்து கரைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவங்க அப்படியே சிரிச்சுட்டு ஆமான்னு சொன்னாங்களா, அதுக்கடுத்து பதிலே பேசலை, கண்ணை மூடிட்டாங்க, தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் உட்காந்து டேன்னு முழிச்சிட்ருக்கேன். முழிச்சு உட்காந்துருக்கும்போது என்னை யாரோ மேலேருந்து பார்க்குற ஒரு ஃபீல் வருது. யாரா நம்மளை பார்க்குறாங்கன்னு மெதுவாக என்னோடய தலையை அப்படி மெதுவாக திருப்பி இப்படி பார்த்து அப்படியே மேலே பார்க்குறேன் பாருங்கள். 5 தலை வச்ச பெரிய பாம்பு. அந்த பாம்பு வந்து இந்த மரத்தோட தண்டு சொன்னேன்ல 2 கையில், அப்போ ஒரு கையை விரிச்சா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ பெரிய பாம்பு. இங்கேருந்து அவ்வளோ அந்த மரத்தோட உடல் கீழேருந்து மேலே வந்து அதோட தலைப்பாகம் நமக்கு அந்த இதுக்கு மேலே, அந்த கட்டிலுக்கு மேலே அப்படி கொடை மாதிரி டொங்கி நிற்கிது. நான் அப்படியே மேலே பார்த்து அப்படின்னு நான் பார்க்குறேன். பார்த்தோன்னே அது என்கிட்ட என்னை பார்த்து சிரிக்குது, ஏதோ சொல்லுது. ஆனால் அது வந்தோடனே என்னை பார்த்தோன்னே எதையோ ஒரு கண்ணாடி மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. அந்த கண்ணாடி எடுத்து என்னோடய நெத்தி போட்டில் வச்சு டிங்கின்னு அழுத்தி அதை பதிச்சிருச்சு. அதை பதிச்சு விட்டுருச்சு. பதிச்சு விட்டோடனே என்ன பண்ணுச்சின்னு அந்த கற்கள் அந்தோட அந்த பாம்போட முகத்து வாயிலெல்லாம் கற்களாக இருக்குது. அது அழகாக இருக்குது. அது அது அப்படி அப்போ வந்து ஆனால் என்கிட்ட வச்சது வந்து அந்த ஒளி வந்து சிவப்பாக இருக்குது அந்த இது. ஆனால் என்கிட்ட வந்து அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ஒரு கிளாஸ், அதைத்தான் நெத்தியில் பதிச்சு வச்சிருச்சு. அப்போ அவங்களும் அது வந்து பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படியே ஏதோ. ஆனால் அந்த சம்பாஷணையெல்லாம் ஒன்றும் புரியல. இந்த காளி என்கிட்ட பேசும்போது எவ்வளோ தெளிவாக அந்த சம்பாஷணை புரியுது. அது வந்து அதில் நாங்கள் 2 பேரும் ஸ்நேகமாக பார்க்குறோம். அது என்ன அந்த மாதிரி தான் இருக்குது அந்த நாகத்துக்கும் எனக்குள்ள கான்வர்சேஷன். அப்போ அதுக்குள்ளேயும் தியானம் பண்ணி முடிச்சிட்டாங்க. யார்? காளி. உடனே அவங்க சொன்னாங்க, போகலாம் எந்திரி. இல்லை நான் சொல்லலை, இந்த நாகம் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுமா, நாங்கள் 2 பேரும் பேசட்டுமா, கொஞ்சம் நேரம் இருக்கமே அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, போதும் அவ்வளோதான், அப்படி கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப அந்த அகைன் காளி எப்படி என்னை தூக்கிட்டு வந்து விட்டாங்களோ அதே மாதிரி டங்கின்னு தூக்கிட்டு வந்து நான் தியானம் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த உடலுக்குள்ள டப்புன்னு விட்டாங்க. ஸோ நான் வந்து தியானம் வந்து நிறைவடைந்து விட்டது. இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாக கங்கையிலையும் அதே மாதிரி தான் அந்த சாம்பலை இறந்தவங்கள கரைக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. தென்னகத்திலேயே அந்த காசிக்கு நிகரான ஒரு சேத்திரம்னா அந்த பாபநாசம் தான். அந்த பாபம் நாசம் செய்யும் இடம் எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. அங்கே இருக்க சிவன் அது அப்புறம் வந்து அந்த அம்மா லோகநாயகி அம்மா எவ்வளோ பெரிய வேலை செய்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ பெரிய காரியம் நடக்குது பார்த்திங்களா. இது வந்து அங்கே இருக்க மக்கள்லாம் வராங்க போகிறாங்க, அது தண்ணியில் குளிக்கிறாங்க. அதை விட என்னென்னா அந்த அவங்க யாரோ சொல்லி வச்சதுனால அந்த ராமேஸ்வரம் இந்த மாதிரி இதிலெல்லாம் ஒரு ஆடையை விடணும்னு யாரோ சொல்லிட்டாங்களா என்னான்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ்ஸு அவங்க கொண்டு வந்த பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுறாங்க. இதில் ஒரு பெரிய 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 கொடுமை என்ன தெரியுமா, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அதுக்கு எடுத்து அதை வாஷ் பண்ணி அதை அங்கேயே வந்து காய வச்சு அது புது விதமாக இது என்னது ட்ரைவில் போட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா புது சேரீ மாதிரி ஒரு 100 ருபீஸ்க்கு 150 ருபீஸ்க்கு இல்லை 200 ருபீஸ்க்கு அந்த சேரீயை பொறுத்து விற்றுறாங்க. இன்னும் அது எவ்வளோ வேணால் வச்சுக்கிறாங்களா. அந்த மாதிரி 1000 சேலை கிடச்சிச்சின்னா 100 விற்றா என்ன ஆகுன்னு பாருங்கள். இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் போடுற சேலையை திரும்ப யாருக்கோ உங்களுக்கு தான் வருது. இது தேவையா? மனிதர் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு அங்கே வச்சு இப்போ அறியாமையில் வந்து மனிதர்களோட தன்மையை நினச்சா, என் கூட வந்தவங்க இந்த என் கூட வந்திருந்தவங்க நான் போய் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து தண்ணியில் போடாதீங்க, நான் மேலேருந்து தண்ணியை பார்க்குறேன் ஓடுறத. அதில் அந்த ஆடைகள் அந்த பாறையில் சிக்கி அதை தண்ணி ஓடி அந்த ஆடை வந்து இன்னும் முழுமையாக தண்ணியோடு அடித்து போகாமல் அப்படியே இருக்குது. இது வந்து ராமேஸ்வரம் கடல் மாதிரி இல்லை. கடலுக்குள்ளே காலை வச்சா துணியில் தான் மிதிக்கிறோம் காலை. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. மனிதர்கள் வந்து அது துணியை எடுக்கிறாங்கல்ல, அவங்க எவ்வளோ தான் எடுப்பாங்க. எடுத்து ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருக்காங்க. ஆனாலும் இங்கே போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி மக்கள் வந்து இதை புரிஞ்சு இதை சரி பண்ணி இந்த மூட நம்பிக்கையை சரி பண்ண போகிறாங்கன்னு இறைவனுக்கே வெளிச்சம். எனிவே நான் சொல்ல வந்தது என்னென்னா, அப்போது தெய்வங்களும் அவங்களோட பாவத்தை அங்கே வந்து தீர்த்திக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்தலம். 2வது சூரியன் ஆன்மாவை சரி பண்ணுறது. அந்த 16ஆவது நாள் நம்ம வந்து அந்த சாம்பிளை கலைச்சோன்னே அந்த ஆன்மாவுக்கு வழிகாட்டி சூரியனுக்கிட்ட தான் போகிறாங்க. ஒரு 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 சாட்சியாக ஒரு பையன் வந்து என்னென்னா அந்த அவங்க தாத்தா போகும்போது அந்த தாத்தா அங்கே பாருங்க அவன் சொன்னான்னா அவன் பையங்களை கூப்பிட்டு அங்கே பாருங்கள் தாத்தா சூரியன்கிட்ட போகிறாங்கன்னு சொன்னாங்கண்ணா. அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டமாக உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க தாத்தா அந்த பையனோட தாத்தா இறந்து போயிட்டார். அந்த பையனுக்கு காட்சியாக அங்கே பாருங்கள் தாத்தா சூரியன்கிட்ட போகிறாங்கன்னா அந்த பையனுக்கு மட்டும் அந்த காட்சி தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி மாயம்மா இருக்காங்கல்ல சித்தர், அவங்க வந்து வெடித்து செதறி அவங்க உடல் விட்டு போகும்போது அனைத்து அப்படி சூரியனாகவே அப்படி செதறி சூரியனாகவே மறைஞ்சிட்டாங்க. அப்போது ஆன்மாக்காரன் அதே மாதிரி கசமன்பட்டி நிர்வாண சாமிகள் இருக்காங்க, ஜோதி நிர்வாண சாமிகள், அவங்களும் சூரியனோட தன்மை தான். ஸோ சூரியத்தன்மையில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த ஆன்மாவை வந்து சரிப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்களா சில 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 இன்ஜினியர்ஸ் சில இதுக்கெல்லாம் சில கருவிகளை வந்து சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மனிதர்கள் இருக்காங்கன்னு. அதே மாதிரி ஆன்மாவை சரி பண்ணக்கூடிய சில சோல்கள் இருக்குது, அவங்க தான் இருக்காங்க. மித்தபடி இந்த அலங்காரம் ஆடம்பரம் அப்படி பார்த்தா ஜொலிக்கும் அங்கே எல்லாமே வந்து ஒரு செல்வ வளமாக மிக்கும்ல, அதெல்லாம் சந்திரத்தன்மையில் உள்ள சித்தர்கள் கோவில்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழனி மூட்டசாமிகள்லேருந்து அப்புறம் வேறு யாரை சொல்கிறது, இந்த மாதிரி இல்லைன்னா 2 சந்திரனும் சூரியனும் இணைஞ்ச ஒரு சித்தர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து 2மே இருப்பாங்க. ஆன்மாவும் இருப்பாங்க, மனமாகவும் இருப்பாங்க, 2 இருப்பாங்க. ரேராக தான் 2 பேர் இருப்பாங்க, மற்றபடி தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மனிதர்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சித்தர்களை கவர்ந்து போகிறது இந்த வகையில் தான். சரி, அப்போது இங்கே வந்து அந்த உடல் விடும்போது மனிதன் எந்த தன்மையோடு விடணுங்கிறது முக்கியம். சேம் டைமில் அவங்க எப்படி வழிகாட்டி வெளியே போகிறதுன்னு முக்கியம். இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண நினச்சது, அடைப்பு இருக்கும். அடைப்புனா என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு அடைப்புனா என்னன்னு தெரியல. அவங்க இறந்த நாளுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். மனிதர்கள் வந்து ஏன் நட்சத்திரம்னு சொல்கிறாங்கன்னா 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறோம். மேலே நட்சத்திரங்களாக தான் நம்ம இருக்கிறோம். அங்கே முன்னோர்கள் தான் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் நம்ம வர்றோம். அங்கே தான் நம்மளோட லிங்க் இருக்குது. நம்மளோட ரிஷி மூலம் நதி மூலம் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு நம்மளோட நம்மளோட இருப்பு, நம்மளோட சொந்த வீடு அங்கே தான் இருக்குது.
அங்கேருந்து வந்து தான் அந்த 27 நட்சத்திரங்களில் ஏதோ ஒன்று தான் நம்ம வந்து இங்கே வந்து லக்கண புள்ளியாக வந்து இந்த பூமியில் பிறந்து வந்திருப்போம். அதற்கேற்ற மாதிரி சுகதுக்கங்களை அணிஞ்சிருப்போம் நம்ம கர்மாக்கு ஏற்ற மாதிரி. இதை நம்ம வெளியில் முடித்து வெளியில் உயிர் வெளியில் போகும்போது திரும்ப நம்ம சொந்த இருப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் நீங்கள் என்ன பண்ணீங்க எதை பண்ணீங்கன்னு பார்த்து கொஞ்ச நாள் அந்த ஒரு ஆஸ்வாசமாக உடல் எடுத்துகிட்டு அந்த சூட்சம உடல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து அந்தந்த இடத்துக்கு போகிறாங்க. இதில் உடல் எந்த வகையில் விட்டுருக்கீங்கிறத பொறுத்து அந்த மாதிரி தான் மாறுபடும். இதை ஏன் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த அடைப்பு காலத்தில் என்னாகும் அப்படின்னு சொன்னால் மேலே பூமியில் போக முடியாது. இப்போது விசாக நட்சத்திரத்துக்கு 2 மந்த்ஸ் இருக்குது. அப்புறம் சில கார்த்திகை இந்த மாதிரி நட்சத்திரம் இந்த மாதிரி அடைப்பு நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமியை விட்டு அவங்க வெளியில் போக முடியாது, உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். அவங்க வந்து இந்த ஆவியா பேயா அந்த மாதிரி கணங்களா இந்த மாதிரி ஏதாவது உடலுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மாக்குள்ளே போயிடுவாங்க. இல்லை நாய்க்குள்ளே எதுவுமே கிடைக்கலையா ஒரு உடல், அது மரத்துக்குள்ளே இந்த மாதிரி எங்கேயா போயிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்பராக அந்த 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 16ஆவது நாள் செய்கிறதுக்கு என்ன காரணம்னா இது அடைப்பு வந்தவங்களுக்கு பாருங்களேன் எல்லாமே தலைகீழ் நடந்திருக்கும். நீங்கள் வேணால் அவங்க வாழ்க்கையில் அவங்க வீட்டில் யாராவது முன்னோர்கள் இறந்து போயிருந்தாங்கன்னா, தாத்தா பாட்டி இந்த மாதிரி இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடைப்பு தெரிஞ்சிச்சுங்கிற அந்த நட்சத்திரத்தோட பட்சத்தில் பாருங்களேன், நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள்லாம் சரியாக செஞ்சுருக்க மாட்டீங்க, தலைகீழாக செஞ்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த 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 இது செஞ்சுட்டு போய் இதை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தீர்த்தம் நீராடிட்டு போய் அந்த இது பரிகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தீர்த்தம் நீராடாமல் போய் தண்ணியில் வந்து நீராடாமல் போய் அதை பண்ணியிருப்பீங்க, இல்லை பண்ணிவிட்டு வந்து நீராடுவீங்க. இப்படி தலைகீழ் நடந்திருக்கும்னு சொல்ல வரேன். அதெல்லாம் மாறி மாறி நடக்கும். அந்த ஆன்மாவுக்கு வந்து என்ன அப்படின்னா வழி தெரியாது, இருட்டாக தான் இருக்கும். நம்ம 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 கண்ணு முன்னே எப்படி இருக்குது அதே தான் அவங்களுக்கு இருக்கும். ஒளியில் அந்த வீட்டில் தான் தீபம் ஏற்ற சொல்லுவாங்க அத்தனை நாட்கள். அந்த அந்த நாட்கள் ஏற்றும் போது அந்த தீபத்தில் தான் அந்த ஆன்மா உட்காந்துருக்கும்னால. அதனால தான் அந்த வயசானவங்கலாம் முந்தியெல்லாம் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜன்னலில் ஒரு கூடு வச்சுருப்பாங்க. உங்கள் இந்த தாத்தாக்கு போய் கேட்டு பாருங்களேன், வெளியில் கூடு வச்சு விளக்கு வத்திக்கிற ஏற்றி வச்சுற மாதிரி இந்த ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த அந்த கூடில் வச்சுருவாங்க அந்த உடலை பாருங்கள். அப்போ எவ்வளோ குட்டியாக போயிடுவாங்கன்னு. 120 வயசு வரைக்கும் சாகவே மாட்டாங்க. அப்படின்னா என்ன தான் பண்ணுறது? அவங்க உயிர் போகாது அவங்களுக்கு. அங்கே ஒதுக்கி வச்சுருவாங்களாம். ஒரு டம்ளரில் பால் ஏதோ வச்சுருவாங்களாம். அதை டொங்கின்னு குடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்கன்னா கண்ணை டங்குன்னு முழிச்சிட்டு. உயிர் போகாது ஆன்மா. அந்த ஒரு வெளிச்சம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வெளிச்சத்தை பார்த்து உட்காந்துட்டே இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நமக்கு தெரியறதில்ல. அதனால் உங்களுக்கு சொல்கிறோம், அந்த உடல் அங்கே தான் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அங்கே அப்படி வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம மூடநம்பிக்கை பேரில் எல்லாமே மறந்து போயிட்டோமே அதனால். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த உடல் விடுறது வந்து எல்லாம் வயசானவங்க தான் உடல் இல்லை, இப்போ எல்லாமே விடுறாங்க. இந்த மாதிரி பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கானே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணேன்.